தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் அடையாளம் கொடுக்கும் தேவன். நமக்கு ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது. வேதவசனம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வசனம் 8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சாட்சிகள், கர்த்தருக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். அதே போல ஏசாயா 8வது அதிகாரம் வசனம் 18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, நாம் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அடையாளம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அடையாளத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 11 நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, என்னுடைய குடும்பம் தேவனுடைய குடும்பமாய் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை உண்மையை ஏற்றுக்கொண்ட குடும்பமாய் இருப்பதினாலே இந்த பூமியில ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை. அடையாளத்தை கொடுக்கக்கூடிய தேவன் நீர் இருக்கிறீர். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். உன்னத பலத்தினாலே நிரப்பி இருக்கிறீர் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அடையாளங்களாக ஆண்டவர் நிறுத்துவார். அதான் ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவரே, என்ன எப்படியாக, என்ன ஆழத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் இருந்தாலும் ஆண்டவரே நாங்க அற்புதமாய் அடையாளங்களா இருக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக தேவன் தாமே உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார் என்று ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 14 பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த ஆவியான பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் இந்த பூமியிலே சாட்சிகளாய் இருப்பதற்காய், அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பதற்காகத்தான் கர்த்தர் அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார் என்பதை உணர்ந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அப்படியே பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய கிருபை தேவை அப்பா, இந்த பூமியிலே இந்த உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒரு சாட்சியுள்ளவராய் வாழணும், எங்களை ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் நீர் உயர்த்துவதற்காக நன்றி. அதற்கு அந்த பரிசுத்த ஆவியான கிருபை அளவில்லாமல் மேல் ஊற்றப்படுவதாக நீங்க கேட்கின்ற போது கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய தேவன். ஏனென்றால் இந்த பூமியிலே நமக்கு ஒரு அடையாளம் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தானியேல் சொல்கிறார், தானியேல் 6வது அதிகாரம் வசனம் 27 தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். சாத்தானின் பிடியிலிருந்து நம்ம மீட்டெடுத்து கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து பாவ மன்னிப்பை கொடுத்து இந்த பூமியில வைத்திருப்பது கர்த்தர் நம்மளை அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இந்த பூமியில வைப்பதற்காகத்தான். இயேசு கிறிஸ்துவை யாரும் நேரிலே இங்க யாரும் பார்த்தது கிடையாது, ரட்சிக்கப்படாதவர்கள். ஹல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியாக அவர்கள் இருக்கின்ற பொழுது நம் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காண முடியும், ரட்சிக்கப்படையும் பட முடியும். என்றால் நாம் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம கர்த்தர் ஒரு கலங்கரை விளக்கமாக வெளிச்சத்தின் பிள்ளையாக இயேசு நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு ஏராளமாய் நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் தான் தானியேல் 4வது அதிகாரம் வசனம் 2-3 உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விக்கிர ஆராதனை குடும்பத்திலே பிறந்த நான் குடும்பத்திலே 40 வருடங்களுக்கு முன்பதாக 40-45 வருடங்களுக்கு முன்பாக குடும்பத்திலே வருடத்திற்கு ஒருவர் அநேகர் மரித்துக் கொண்டிருந்தாங்க. என சாபக்கெட்டு விக்கிரங்கள் மந்திர தந்திரங்களினாலே. ஹல்லேலூயா. நாங்கள் அந்த 45 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தரை அறிந்து கொண்ட பொழுது குடும்பத்துள்ள சாபத்தை எல்லாம் கர்த்தர் முறித்தார். நான் ரட்சிக்கப்பட்டேன், என் முழு குடும்பமும் ஆண்டவருக்குள்ள
ஆவிக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு என கர்த்தர் நாங்கள் தேவனை உண்மையாய் தெரிந்து கொண்டு ஆராதித்ததினாலே எங்களுடைய கிராமத்திலே எங்கள் குடும்பத்தை மட்டும் கர்த்தர் வேறு பிரித்து அற்புதமாய் ஒரு அடையாளமாக ஆண்டவர் வைத்தார். நான் படித்தேன், செகண்டரி ஸ்கூல் படித்தேன், அதில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன், இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைத்தது, ஆண்டவரை ஜெபித்தேன். எங்கள் ஊரில் நான் தான் முதல் இன்ஜினியரிங் பட்டாதாரியாக கர்த்தர் மாறும்படியாக செய்தார். அது மட்டுமல்ல, எங்கள் கிராமத்திலே நான் தான் எங்கள் ஊரிலே முதல் கவர்மெண்ட் சர்வெண்டாக அரசாங்கத்திலே ஒரு இன்ஜினியராக பணிபுரிந்தேன். கர்த்தர் ஒரு அடையாளமாக எங்கள் குடும்பத்தை உயர்த்தினார். கர்த்தர் உயர்த்திய பொழுது கர்த்தர் அருமையான அற்புதமான ஒரு மனைவி எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் ஆவிக்குள்ளாக நடத்தின பொழுது நாங்கள் வெளிநாடு செல்கின்ற பொழுது என்னோடு ஒரு படித்தவர்கள் என் கிராமம் என் ஊரில் எல்லாருக்கும் மத்தியிலே நான் தான் முதலாக சிங்கப்பூர் தேசத்துக்கு வரவும் இங்கே இன்ஜினியராக பணிபுரியவும் கர்த்தர் அற்புதத்தை செய்தார், அதிசயத்தை செய்தார். அது மட்டுமல்ல, தேசத்தில் வந்த உடனே கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த பொழுது அருமையா ஏழும் எழுப்புதல் திருச்சபை ஊழியத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் அப்படியாக படிப்படியாக ஆண்டவர் எங்களை அடையாளங்களாகவும் அற்புதங்களாக உயர்த்தி இன்றைக்கு முழு குடும்பமாய் நாங்கள் கர்த்தருக்கு எப்படியாக வேதவசனம் சொல்கின்றது, நாங்கள் இஸ்ரவேல் ஏதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று தைரியமாக நான் சாட்சி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் மட்டுமல்ல, நம்மை இந்த தேசத்திலே அடையாளங்களாகவும் வைக்கிறார். புறஜாதி மக்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை ஒரு சாட்சியுள்ள ஜீவனாக ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளையாக ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதற்கு நம்ம கிருபையை சார்ந்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக தேவன் அவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தா கூட கர்த்தரை சார்ந்து கொள்ளாததினாலே அவர்கள் வருத்தத்தோடு வேதனையோடு சொல்றாங்க. சங்கீதம் 74 அதிகாரம் வசனம் 9 சொல்கிறார்கள், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, we are given no miraculous sign. பாத்தீங்களா, அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோ. காரணம் கர்த்தரை விட்டு விக்கிர ஆராதனைக்குள்ளாக சென்றதினாலே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நமக்கு தேவை ஒரு அடையாளம் தேவை. நமக்கு தேவை ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்று நமக்கு தேவை. அப்படி இல்லை என்றால் இந்த திசைகட்டு தெரிகிற இந்த பூமியிலே நமக்கு பாதை தெரியாது, அடையாளம் தெரியாது, எப்படி முன்னேறி செல்வது என்பது தெரியாது. யாரை நம்பி இந்த பூமியிலே என ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைப்பது, என எப்படியாக குடும்ப வாழ்க்கை நடத்துவது, பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி என்ற கவலை பாரங்கள் நமக்கு உண்டாகும். காரணம், நாம் ஆண்டவரே எனக்கு நீர் அடையாளமாக இருக்கிறீர், என் குடும்பத்தை அடையாளமாக நீ வைக்கப் போகிறீர் என்று சொல்கின்ற பொழுது நாம் வழி தெரியாமல் திக்கற்று தெரிய தேவையில்லை. என ஒரு அநாத போல அலைய தேவையில்லை. வானத்தின் கீழே திறந்து விடப்பட்ட ஒரு அநாத நிலையை நம்ம திறந்து விட நிற்க வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஜீவிய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன், அவருடைய பிள்ளை என்று சந்தோஷம் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாற்றம் வராது. நாம் இணைந்த திக்கற்று திசையை அலைந்து தெரிய தேவையில்லை. நம்முடைய வழிகளுக்கு நம்ம பாதைகளுக்கு நம்ம நடந்தால் நமக்கு சந்தேகம் வராது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய நான் பிள்ளையாக இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரங்களுக்குள்ளும் விக்கிர ஆராதனை சென்றதுனால்தான் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை நாங்கள் இழந்து போனோம்னு சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் தேவனுடைய அடையாளத்தை இழந்து போகக்கூடாது. இன்றும் வேதத்திலே அநேகர் அடையாளத்தை இழந்து போனவர்களை உங்களுக்கு குறித்து நான் தொடர்ச்சியாக நடத்தி இருக்கிறேன். ஆவலோடு காத்து கொண்டு இருங்க. செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைப்பார். ஏனென்றால் அவருடைய கிருபை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை தாங்கி இந்த பூமியிலே பலப்படுத்தி சாட்சியாக ஆண்டவர் வைப்பார். நீங்க தான் ஜீவனுள்ள சாட்சிகள். ஆமென். தொடர்ந்து கேளுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.